finally got the GoPro adapter. GoPro adapter வாங்கியாச்சு. I mean mic adapter. ஸோ ரொம்ப நாள் வந்து இதுதான் என்னோட மிகப்பெரிய பிரச்சனையாகவும் தலைவலியாகவும் இருந்துச்சு. என்னென்னா எஸ்ஜே கேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் அடாப்டர் மாதிரி எதுவும் கிடையாது. அவங்களோட ஓஜி மைக் மட்டும்தான். பட் ஆனால் அதை வாங்கி போட்டாலுமே வந்து நம்ம பேசுகிறத தவிர மற்ற வெளியே இருக்க தேவையில்லாத எக்ஸ்ட்ரா நாய்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணுது. அதனாலே நான் மேக்ஸிமம் வீடியோ பண்ணும்போது ஃபுல்லாகவே அந்த மைக் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன்னா ஒரு மாதிரி வைன் பிளாஸ்ட்டோட சவுண்டு தான் உள்ளே கேட்குமே தவிர நம்ம பேசுகிறது ஒன்றுமே கேட்காது. அதே மாதிரி ஆனால் மைக்கெலாம் பேச நல்லா இருக்கும். பட் ஆனால் வைஸ் ஓப்பன் பண்ணி தான் பேச முடியும். அதுலேயும் பிரச்சனை இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஸ்லோவாக போகும்போது மட்டும்தான் அதையும் பண்ண முடியும். ஒரு 40 km ஸ்பீடில் போனால் மட்டும். அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வேலைக்கே ஆகாது. ஒரு மாதிரி நான் கோவா வீடியோ பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஹுப்ளிக்கு அப்புறம் நான் பேசியிருக்கவே மாட்டேன். ஏன்னா ரொம்பவே டயர்ட் ஆகிட்டோம். அதே மாதிரி ஸோ இந்த வின்ஷீல்டு இதுக்காண்டியே நம்ம வயசில் தூக்கிட்டு ஸோ ரொம்ப இது பண்ணுற மாதிரிலாம் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதுக்காண்டியே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பாதி வீடியோக்கு மேலாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மியூசிக்காக போட்டு அடுத்து தள்ளிருப்பேன். நிறையா பேர் எனக்கு சொன்ன விஷயம் அதுதான். பட் ஆனால் அந்த விஷயத்தை ஓரளவு ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நினைக்கிறேன். பட் இதோட ஆடியோ எப்படி இருக்குன்னு தெரில. நான் இப்போ தான் செக் பண்ணுறேன். இப்போ தான் அடாப்டர் வந்துச்சு. ரீசெண்டாக ஒரு 5 எடுத்திருந்தேன். அப்படியே அதில் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ செக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா இனி இந்த செட்டப்பை தான் இனி அடுத்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இது போக இன்னொரு விஷயம் சொல்ல நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அது தீபாவளி அப்போ நடந்த ஒரு சம்பவம். ஸோ பட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கொஞ்சம் வேலைகள் இருந்ததுனால அதை சொல்லவே முடியல. ஸோ என்ன விஷயம் சொல்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம எக்ஸ்ட்ரீம் மோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யூடியூபர் இருக்கார். ஒரு 7 lakh சப்ஸ்கிரைபர் கிட்ட அவருக்கு வச்சுருக்காரு. ஸோ அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை. ரீசெண்டாக அவரோட இன்ஸ்டாகிராம் போய் பார்த்துட்டு இருந்தேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேதார்நாத் சீரிஸ் பண்ணிட்டுருக்காரு. ஐ மீன் கேதார்நாத் ரைடு போயிட்டு அதோட வீடியோலாம் அப்டேட் பண்ணிட்டு இருந்தார் அவரோட சேனலில். அவர் எப்படி தெரியும்னா ஒரு மாதிரி லடாக் வின்டரில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ சர்ச் பண்ணும்போது அவரோட வீடியோ பார்த்தேன். லடாக் வந்து வின்டரில் பண்ணியிருப்பார். ஒரு தடவை 2-3 தடவை பண்ணியிருப்பாப்பில். நல்லாயிருக்கும் அந்த வீடியோஸ்லாம். ஸோ அதை பார்த்து தான் நான் அந்த சேனலை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக அந்த கேதார்நாத் சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டிருந்தார். இந்த மாதிரி நான் கேதார்நாத் சீரிஸ் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டுருந்தார். அதை பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு சரி அவரோட வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சேனல் லோடான உடனே வேறு ஏதோ ஒரு சேனலுக்குள்ளே போச்சு. ஆக்சுவலாக அவர் வந்து லிங்க் பண்ணியிருக்கிறது அவரோட சேனலோட லிங்க் தான். பட் ஆனால் வேறு ஏதோ சேனலுக்குள்ளே போச்சு. எனக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா அது பக்காக இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி இன்னொரு தடவையும் அதே மாதிரி நான் அவரோட இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு அதை கிளிக் பண்ணுறேன். பட் திரும்பி அதே சேனலுக்குள்ளே தான் போகுது. ஐ மீன் அவர் சேனலில் வேறு ஏதோ சேனல். ஏன்னா அது சம்மந்தமே இல்லாமல் எவனோ ஒருத்தன் ஸ்ட்ரீம் போட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசி பார்த்தா தான் தெரிஞ்சு அது ஆக்சுவலாக அவரோட சேனல் தான். பட் ஆனால் ஒரு ரஷ்யன் வந்து அதை ஹேக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு. ஸோ நான் இவ்வளோ வருஷமாக யூடியூப்பில் வீடியோஸ் போட்டுருக்காரு. பட் இவருக்கு இந்த ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தா அவரே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டிருந்தார். இந்த மாதிரி என்னோட சேனலை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்போட கூகுள் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிவிட்டு ஸோ அது வழியாக யூடியூப் வந்து அந்த ரஷ்யன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம் போட்டுட்ருக்கான். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணதுலேருந்து லைவ் ஸ்ட்ரீம் தான் போட்டிருக்கான். ஸோ அவரோட வீடியோ ஒன்று கூட அதில் தெரியல. நான் பார்த்தேன். எனக்கே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 500-600 வீடியோக்கு மேலே இருந்திருக்கும். ஸோ ஒரு வீடியோ கூட இல்லை. அவரோட ஹோம் பேஜை கிளிக் பண்ணால் எம்டியாக இருந்துச்சு. அவன் ஒரு 2 ஸ்ட்ரீம் போட்டிருக்கான். அந்த 2 ஸ்ட்ரீம் மட்டும் தான் காமிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ கடைசியில் வந்து பார்த்தா இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் பார்த்தா அவன் வந்து அந்த ரஷ்யன் வந்து பார்த்திங்கன்னா அவன் சரியான ஒரு சைக்கோபாத் போல். இது மாதிரி நிறையா சேனலை ஹேக் பண்ணிவிட்டு சும்மா 2 ஸ்ட்ரீம் மட்டும் போட்டு அப்படியே சும்மா இருக்குது. அவன் பேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-20 சேனலுக்கு மேலே இருக்குது. ஸோ பூரத்தையுமே சும்மா பேருக்கு ஹேக் பண்ணிவிட்டு அப்படியே அதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்பான் பண்ணிடுறான். ஸோ இதே பொழப்பாக தெரிஞ்சிருப்பான் போலவே. ஸோ இது நம்மால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அன்றைக்கி ஃபுல்லாமே யூடியூப் இந்தியா அப்புறம் ட்விட்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்டாக போட்டு உருண்டுட்டு இருந்தார். ஸோ எப்படியாவது அக்கௌண்ட் ரெக்கவர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய 2-3 சேனல் வாட்ஸ்அப் குரூப்பு அந்த ரைடிங் கிளப்பில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நானும் போஸ்ட்லாம் போட்டிருந்தேன். பட் கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரம் 22 மணி நேரம் ஆகியும் ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆச்சு. மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ரஷ்யன் காய் தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் போஸ்ட் போட்டுட்டு இருந்தான். ஸோ நான் நினச்சேன் சரி அவ்வளோதான் போல சேனல் அவ்வளோதான் போல அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா அவரோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் போனால் மட்டும் தான் தெரியும். ஹோம் பேஜில் வெறும் அந்த ரஷ்யனோட வீடியோ அது போக பேரோடவே மாற்றிட்டான் ஃபுல்லாத்தையுமே.
கடைசி எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனலை ரெக்கவர் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2வது நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த சேனல் வந்து இப்போ பழையபடி கிடச்சிருக்கு. ஸோ எப்படி அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் பண்ணிட்டாரு. அந்த விஷயத்தில் சந்தோஷம் தான். ஆனால் இது எப்படி நடக்குதுன்னு தெரியல. ஏன்னா யூடியூப் மீன்ஸ் கூகுளோட செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் ரொம்பவே டைட்டாக தான் இருக்கும். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனு, ஃபோன் நம்பருக்கு ஓடிபி ஜென்ரேட் ஆகுது, அப்படி நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி அவன் எப்படி ஹேக் பண்ணான்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மித்தாக இருக்குது, மிஸ்ட்ரியாக இருக்குது. ஸோ இது யோசிச்சு பாருங்களேன், ஒரு 7 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. அந்த ஆளுக்கே அந்த நம்மளோம்னா, ஸோ இன்கேஸ் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்க நிறைய யூடியூபர்ஸ் ஹேக் பண்ண சான்சஸ் கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம அந்த ப்ரிகாஷன், அந்த சேஃப்டியை வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே நம்ம பண்ணி வச்சுக்கணும். ஸோ என்ன மேக்ஸிமம் செக்யூரிட்டியாக அதை இது பண்ணணும். அதே மாதிரி தேவையில்லாத ஸோ அவுட் சைடு மார்க்கெட் ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது, ஸோ அது போக அவுட் சைடு உள்ள மார்க்கெட் உள்ள வெப்பேஜஸில் போயிட்டு ஸோ இதை மெயிலை லிங்க் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணோம்னா இந்த மாதிரி தான் ஆகும் போல். ஒரு வழியாக கிடச்சிச்சு. பட் அந்த ரஷ்யனை பற்றி சொல்லணும்னா அவன் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சைக்கோவாக இருப்பான் போல். இது மாதிரி நிறைய அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணியிருக்கான். ஸோ அது போக நிறைய ஸ்ட்ரீம்லாம் வேறு பண்ணியிருக்கான். அதில் அவனை பற்றி டெய்லி மெயிலில் ஒரு நியூஸ் வேறு படித்தேன். லைவ் ஸ்ட்ரீம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை பீட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ லைவில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை அடிச்சிருப்பான், கூட இருக்க பொண்ணை. ஒரு மாதிரி சொல்கிறதுக்கே சங்கடம் தான். சதமராக இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்குறதுக்கு, அவன் அந்த பொண்ணை அடித்த வீடியோ பார்க்குறதுக்கு. ஸோ இப்படி இருக்காங்களா, எனக்கு அவனை பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஸோ எதுக்கு இவன்கிட்ட போயிட்டு நம்ம வம்புச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஸோ ரிப்போர்ட்லப்போ எதுவுமே பண்ணல. ஸோ அப்படி பின்னாடி வந்துட்டேன். பட் நீங்கள் இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு சேனல் வச்சுருக்க ஆளாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அந்த விஷயத்தை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. மேபி கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது பெட்டரான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட நான் சொல்ல அந்த விஷயத்தில் சொல்லிப்பேன் நினைக்கிறேன். நான் இதை தான் சொல்ல நினச்சிட்டு இருந்தேன். இது ஒன்றும் பெரிய விஷயமா இல்லாமல் இருக்கான் சில பேருக்கு. பட் ஆனால் உண்மையிலே யோசிச்சு பாருங்கள், அந்த மாதிரி அவங்களோட அக்கௌண்ட் இன்னொருத்தர் ஹேக் பண்ணி ஸ்ட்ரீம் போட்டுட்டு வந்தானா அது சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அது கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். சரி, ஓகே கைஸ், நான் இந்த மைக்கோட இப்போ நான் பேசுகிற விஷயம்லாம் எந்தளவுக்கு கிளியராக இருக்குன்னு தெரியல. பட் இன்னும் நான் கிளியராக இருந்தால் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். பட் எனிவே எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல செட்டப் கிடச்சிருச்சுன்னா நீ வர விளாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு வில் டூ மை பெட்டர். ஏன்னா இதுதான் ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. நான் பேசவே மாட்டேன் மேக்ஸிமம் எந்த ஒரு வீடியோலையுமே. ஸோ ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வச்சு அரைச்சி தள்ளியிருப்பேன். ஸோ ஓகே, பட் எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரில. சரி, ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு இது ஒரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ அப்படியே நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஓகே, டாட்டா கைஸ், see you soon. இது ரைட் ஃபேக்ட்ரி.